சிம்சோனுடைய ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பலசாலி, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு நியாயாதிபதி. தேவன் எனக்காக வைத்திருக்கும் அந்த திட்டத்தை நான் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தை முற்றிலுமாய் நிராகரித்து விட்டு தெலீலாள் மடியிலே போய் நித்திரை செய்து கொண்டிருந்தான். சிம்சோன் விழித்திருந்தா அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி தெலீலாள் நல்லா அறிஞ்சு என்ன பண்ணா, தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து அவனை நித்திரை செய்ய பண்ணினாள். அவன் தூங்கினாதான் அவன் தலையில என்ன பண்ண முடியும், கை வைக்க முடியும் என்று சொல்லி நல்லா நித்திரை பண்ண செய்தா. அதனுடைய பலன் என்னவா, தேவ ஆவி அவனை விட்டு நீங்கிட்டு அவனுடைய நிலை இரு கண்களும் பிடுங்கப்பட்டவனாய் சங்கிலிலே கட்டப்பட்டு அவனுடைய எதிரிகள் இழுத்து கொண்டு சென்றார்கள். சிம்சோனை போல நம்ம நித்திரை செய்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னார். தேவ ஆவியை இழந்தவர்களா இருப்போம். ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்டு ஆவிக்குரிய குருடர்களை போல நாம திரிந்து கொண்டு இருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியாது, கர்த்தருடைய நன்மையை பெற்று